Infinix வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவங்களோட ஹாட் சீரிஸ்ல இப்போ ஒரு புது ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. Infinix Hot 10 Play. இந்த ஃபோனை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன் முன்னாடி 3 ஃபோன் இருக்கு. இந்த 3 ஃபோனுமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள 3 பேருக்கு நான் கிவ் அவே பண்ண போறேன். அது நீங்க என்ன பண்ணணும், எப்படி வின் பண்றது அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோ நடுவுல எங்க வேணா நான் சொல்லுவேன். அதனால வீடியோ மட்டும் ஃபுல்லா பாருங்க. ஸோ இன்ஃபினிக்ஸை பொறுத்தவரை அவங்களோட ஹாட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸ் ஆனது தான். ஆனால் இப்போ இதோட நிலைமை எப்படி இருக்குன்றத பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதான் பொட்டி வர்றது, ஒரு பச்சை கலர் பொட்டி. Infinix Hot 10 Play அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா 4GB RAM வேரியன்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிரிச்சிடலாம். டட 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 infinixmobile.in அப்படின்னு போட்டிருக்காங்க. எப்பயும் போல் அதே டெமோ ஃபோன் மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. இதான் Infinix Hot 10 Play. இல்லை இது அதில் Infinix Smart 5 அப்படின்ற ஒரு ஃபோன் வந்துச்சுல்ல, அந்த டிசைன்லேயே தான் இதையும் கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டு ஃபோனையும் பக்கத்தில் வச்சு பார்த்தோம்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் போல. ஆனால் அந்த ஃபோனை நம்ம கிவ் அவே பண்ணிட்டோம், நம்மகிட்ட இல்லை. ஸோ அதே டிசைனில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதே ஃபோனாக இல்லாமல் இருந்தால் சரி, ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது, அப்புறம் நார்மல் சார்ஜர் ஒன்று இருக்குது, சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க, சில படிக்காத அந்த பேப்பர்ஸ், வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்ககிட்ட நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கேஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. குவாலிட்டி நல்லாவே இருக்கு. அண்ட் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரும் ஒட்டாம தனியாவே கொடுத்துறாங்க. வேணா ஒட்டிக்கோங்க, இல்லாட்டி நல்ல ஒரு பெட்டரான கிளாஸா ஒட்டிக்கோங்க அப்படின்றாங்க. ஸோ அன்பாக்சிங் சிம்பிள் தான், எல்லா மொபைல் மாதிரி தான் இதுக்குள்ளே இருந்துச்சு. இப்போ இந்த ஃபோனுக்கு வந்தோம் அப்படின்னா நான் என்னதை சொல்லுவேன், இதோட விலை 8500 ரூபாய். 8500 ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நார்சோ 30A இருக்கு, ரெட்மியில் வேற ஒரு ஃபோன் இருக்கு, சாம்சங்கில் இருக்கு. சாம்சங் கூட விடுங்க, அந்த அளவுக்கு மொக்க தான். ஆனால் இந்த ஃபோன் அந்த அளவுக்கு ஒரு காம்படிட்டிவா அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ராங்கா சொல்லணும்னா இல்லை. ஏன் அப்படின்னா இதில் இருக்க ஸ்பெக் அப்படி. இதில் 6.82 இன்ச்சில் ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஓகே, HD+ தான். 440 நிட்ஸ் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்ல மோஸ்ட்லி பரவாயில்லாத டிஸ்பிளே தான் கிடைக்கும். அதே மாதிரி தான் இதுலயும் கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரு பெரிய டிஸ்பிளே. ப்ரொடெக்ஷன் பாத்தீங்கன்னா நெக் கிளாஸ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணிருக்காங்களா, இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டது இல்லை. ஆனா அது மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரின்னு கேட்டுக்குருவோம். அண்ட் டிசைன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்மார்ட் 5 இருக்குல்ல இவங்க போன்ல, அந்த மிஞ்சி போன பேனல் எல்லாத்தையுமே தூக்கி வச்சு அதே மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. பேட்டரி பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ்க்குள்ள எல்லாரும் கொடுக்குற அதே 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கேமரா பாத்தீங்கன்னா 13 மெகாபிக்சல் AI டூயல் கேமரா, 13 மெகாபிக்சல் மெயின் கேமரா, அப்புறம் ரெண்டாவது AI லென்ஸ். பார்க்க வந்து 4 கேமரா மாதிரி இருந்தாலும் 2 கேமரா தான், ஆக்சுவலா ஒரு கேமரா தான். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா. இதுல அவங்க பெருமையா பிடிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க ஸ்லோ மோஷன் கொடுக்குறோம் அப்படின்றது. ஸ்லோ மோஷன்லாம் உங்களோட ஒன்னுட்டு பெரியப்பா கம்பெனி டெக்னோ அவங்களே கொடுக்குறாங்க. அதனால அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. நார்மலா எல்லா போன்லயும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்களோ அதான் கொடுத்துருக்காங்க. வீடியோ வந்து 1080 பிக்சல்ஸ்ல எடுத்துக்க முடியும். AR ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணலாம். இந்த மாதிரி காமன் ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதோட சாம்பிள்ஸ் பாருங்க. போட்டோ ஓரளவு பரவாயில்லாத போட்டோஸ் வந்து இதுல எடுத்துக்கிற முடியும். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா MediaTek Helio G35 கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்ல நிறைய போன்ல G35 இருக்கு. ஆனா இதே விலையில நார்சோ 30A பாத்தீங்க அப்படின்னா G85 இருக்கு. அதை கம்பேர் பண்றப்ப அதுதான் பெஸ்ட். சோ நான் அதுதான் சஜஸ்ட் பண்ணுவேன். இவங்களே G70 வரையும் கொடுத்துட்டு G35 எதுக்கு டவுன் கிரேட் பண்றாங்கன்றது தெரியல. இந்த ரியல்மி பண்ற தப்ப வந்து இவங்களும் பண்றாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கு. ஏன்னா ஏன் இந்த மாதிரி டவுன் கிரேட் வேணும்? G70 வந்து அவங்க இன்னொரு போன்ல கொடுக்குறாங்கல்ல, அதே மாதிரி இதுலயும் கொடுத்துருக்கலாம்னு தோணுது. ஆனா இதோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. நான் ப்ராடக்ட் ஷூட் எடுத்துக்கிட்டு இருந்தேன், எடுக்கிறப்ப மடார்னு இருந்துச்சு, சரியான சவுண்டு, போன் தெரிச்சிருச்சு போச்சு அப்படின்னு நினைச்சேன். ஆனா குவாலிட்டி உண்மையிலே தரமா இருந்துச்சு. ஸோ உண்மையிலே குவாலிட்டி ஓரளவு பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. மிச்சபடி இந்த ஃபோனில் வேற என்ன சொல்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 4GB RAM 64GB இன்டர்னல் கொடுத்துருக்காங்க. 2+1 ஸ்லாட் இருக்கு. மெமரி கார்டு இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா பண்ணிக்கலாம். அண்ட் Fingerprint Faceunlock கொடுத்துருக்காங்க. DTS சவுண்ட் எஃபெக்ட் இருக்கா, ஆனால் சவுண்டு நார்மலாக தான் கேட்குது, பெரிய ஃபீல்லாம் கொடுக்கல. இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த ஃபோன் எந்த அளவுக்கு ஒர்த்து அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கிவ் அவே பார்த்துடலாம். ஸோ இந்த கிவ் அவேல நீங்கள் வின் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கேயும் ஃபாலோ பண்ண வேணாம், சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம், லைக் பண்ண வேணாம். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும், அங்கே போய் எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படின்லாம் எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் ஒரு மரக்கன்று வாங்க, அதை நட்டு வீடியோ எடுத்து நம்மளோட ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஏதாவது ஒன்றில் நம்மளை வந்து டேக் பண்ணுங்க. டேக் பண்ணீங்கன்னா அதில் ரேண்டமாக 3 பேரை சூஸ் பண்ணி அந்த 3 பேருக்கு இந்த ஃபோனை நான் கொடுக்கலான்னு இருக்கேன். இது ஃபோனுக்காக தயவு செஞ்சு பண்ண வேண்டாம். எல்லாருமே இந்த கிவ்அவேல கலந்துக்கோங்க, எல்லாருமே மரம் நடுங்க. கண்டிப்பாக நான் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். தயவு செஞ்சு நம்மளோட TechBoss ஃபேமிலி எல்லாருமே இந்த கிவ்அவேல கலந்துக்கோங்க. இதுக்காக இல்ல, மரத்துக்காக. ஓகே, மறுபடியும் நம்ம மேட்டருக்கு வரலாம். இந்த ஃபோன் எந்த அளவுக்கு ஒர்த் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விலைக்கு இதை விட பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன், பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இருக்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு, நார்சோ 30. அதை கம்பேர் பண்றப்ப அந்த அளவுக்கு சிறப்பாக எதுவும் டிஃப்ரெண்டா எதுவும் கொடுக்கல அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஒன்னு இதோட விலையை கம்மி பண்ணிருக்கணும். 7000 ரூபாய்க்கு இந்த டெக்னோ அவங்க கம்பெனிக்கே நல்ல காம்படிட்டிவா கொண்டு வந்தாங்க அப்படின்னா வேற லெவலா இருந்திருக்கும். உண்மையிலேயே ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றத நானே ரெக்கமெண்ட் பண்ணிருப்பேன். அப்படி இல்லையா, ஒரு G80 G85 அப்படின்னு ஒரு நல்ல காம்படிட்டிவா ட்ரை பண்ணி இருந்திருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாதனால அந்த அளவுக்கு
கிடையாதுன்றதான் உண்மை. ஸோ இன்ஃபினிக்ஸ் ஹாட் 8 அதான் எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே வேற லெவல் ஃபோன், உண்மையாகவே ஒர்த்தாக கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஹாட் சீரீஸில் வந்து மேக்ஸிமம் எல்லா ஃபோனுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். என்னோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்குறப்ப இதை பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத சொல்லுங்க. அண்ட் யூஸ்வலாக நம்மளோட ஒரு பாலிசி உங்களுக்கே தெரியும், ஒரு ஃபோனை வெறும் அன்பாக்சிங் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னா ஒருத்து, அன்பாக்சிங் பண்ணுறேன்னா கிடையாதுன்றது உங்களுக்கே தெரியும். இது அன்பாக்சிங்கா இல்ல ரிவ்யூவா அப்படின்றத டைட்டில் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இதுக்கு மேலே இந்த போனை வாங்கலாமா வேணாமா அப்படின்றத நீங்க முடிவு எடுத்துக்கோங்க, அது உங்களோட ஒப்பீனியன். இன்ஃபினிக்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஹாட் அண்ட் ப்ளே அப்படின்ற ஒரு போன் வந்து வந்திருக்கான், நான் வாங்க போறேன் அப்படின்னு யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னா டே இதான் மேட்ரு அப்படின்றத சொல்லுங்க. இல்லையா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு என்ன எதுன்றத அவரும் புரிஞ்சுக்குவாரு. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல இல்ல இதை விட ஒரு பெட்டரான போன் இல்ல ஒரு நல்ல கேஜெட் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதை பத்தி கூட நாளைக்கு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.